ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஜிகேஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்கல் கர்னல் சிஸ்டம். கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்டில் இது ஒரு ஸ்டாண்டர்ட். ஆக்சுவலாக பிஹெச்ஐஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்ஸ் ஸ்டாண்டர்ட், சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்டு. இது அதுக்கப்புறம் வந்த ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டாண்டர்ட். ஒரு கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட். கிராஃபிக்கல் கர்னல் சிஸ்டம். நேம் ஆஃப் த கிளிப்பிங் விச் சேவ் த ஆப்ஜெக்ட் பார்ட் விச் ஆர் அவுட் சைடு த கிளிப் விண்டோ. ஸோ இது எக்ஸ்டீரியர் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளிப் விண்டோ உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் சேவ் பண்ணுறது நார்மல் கிளிப்பிங். ஸோ எதெல்லாம் கிளிப் விண்டோவுக்கு வெளியில் இருக்கோ அதெல்லாம் சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்டீரியர் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லி பேர். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நேம் ஆஃப் த கிளிப்பிங் விச் சேவ் தி ஆப்ஜெக்ட் பார்ட் விச் ஆர் அவுட் சைட் த கிளிப் விண்டோ. அது எக்ஸ்டீரியர் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லி பேர். அதர் நேம்ஸ் ஃபார் பிக்சல். பிக்சலுக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெல், பிக்சர் எலமெண்ட் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அப்போ போத் ஏ அண்ட் பி. Inequalities for a point clipping or ஸோ பாயிண்ட் கிளிப்பிங்க்கு என்ன இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பாயிண்ட் கிளிப்பிங் அப்படின்னா இதில் நமக்கு இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோவை தான் நம்ம கிளிப் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த பவுண்ட்ரி தான் எக்ஸ் விண்டோ மினிமம், ஒய் விண்டோ மினிமம், எக்ஸ் விண்டோ மேக்ஸிமம், ஒய் விண்டோ மினிமம். அதே மாதிரி எக்ஸ் விண்டோ மினிமம், ஒய் விண்டோ மேக்ஸிமம். இங்கே இந்த பாயிண்ட் எக்ஸ் விண்டோ மேக்ஸிமம், ஒய் விண்டோ மேக்ஸிமம் அப்படிங்கிறது. இதுதான் கிளிப் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளிப் விண்டோவுடைய பவுண்ட்ரி தான் இதை நம்ம சொல்லுவோம். ஸோ இதை அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் விண்டோ மினிமத்துலேருந்து எக்ஸ் விண்டோ மேக்ஸிமத்துக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் ஒய்யோட வேல்யூ ஒய் விண்டோ மினிமத்துலேருந்து ஒய் விண்டோ மேக்ஸிமத்துக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் அந்த 4 இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை. இல்லைன்னா அந்த பாயிண்ட்டை கிளிப்பிங் பண்ணிவிடுவோம் அல்லது டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க என்னென்னா, இன்இக்வாலிட்டிஸ் அதாவது எக்ஸ் விண்டோ மினிமம் இஸ் லெஸ் than or equal to எக்ஸ் இஸ் லெஸ் than or equal to எக்ஸ் விண்டோ மேக்ஸிமம். y window minimum is less than or equal to y is less than or equal to y window maximum. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ ஒரு பாயிண்ட் இது மாதிரி இருக்கணும். எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் நம்ம எப்போ சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிளிப் விண்டோ பவுண்ட்ரிக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம். அந்த பவுண்ட்ரியை தான் நம்ம இப்படி சொல்லியிருப்போம். தென் the other name for a buffer method. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த விசிபிள் சர்ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். விசிபிள் சர்ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் எதெல்லாம் விசிபிள் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ பஃபர் மெத்தடுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்குமுலேஷன் பஃபர், ஆன்டி அலைஸ்டு பஃபர், ஏரியா ஆவரேஜ் பஃபர் எல்லாமே ட்ரூ தான். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏ பஃபர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் சர்ஃபேஸோடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு என்ன பேர், அக்குமுலேஷன் பஃபர் அப்படின்னு சொல்லி பேர். ஆன்டி அலைஸ்டு பஃபர், ஏரியா ஆவரேஜ் பஃபர் எல்லாமே ஏ பஃபருக்கு உண்டான அதர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. At the end of each frame, the electron beam returns to the top left corner of the screen to begin the next frame. This process is called vertical retrace. நம்ம ரேசர் ஸ்கேன் டிஸ்பிளேயில் பார்த்துருப்போம். அதாவது ஸ்க்ரீனோடைய லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் ஆரம்பித்து ஒரு ஸ்கேன் லைனை ப்ராசஸ் பண்ணுவோம். திரும்ப இங்கே திரும்ப லெஃப்ட் கார்னருக்கு செகண்ட் ஸ்கேன் லைன், தேர்ட் ஸ்கேன் லைன், ஃபோர்த் அப் டு த லாஸ்ட் ஸ்கேன் லைன். திரும்ப என்ன பண்ணோம், கண்ட்ரோல் பேக் டு டாப் லெஃப்ட் கார்னர் டு பிகின் த நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஆரம்பித்த இடத்துல திரும்ப வந்துச்சுன்னா அது என்னது, ஒரு ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வெர்டிகல் ரீட்ரேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இஃப் எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எக்ஸ் எஸ்ஒய் அப்படிங்கிறது ஸ்கேல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம்.
ஒன்னோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும், நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஸ்கேல் ஃபேக்டருடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இட் டசன்ட் ஆல்டர் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். யூஸ்வலாக ஸ்கேலிங் அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்டுடைய சைஸை வந்து ஆல்டர் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கே ஸ்கேல் ஃபேக்டருடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி இருந்தால் it doesn't alter the size of the object. Shape of a clip window by default. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது வந்து கிளிப் விண்டோ. இந்த கிளிப் விண்டோடைய சைஸ் ஷேப் வந்து டிஃபால்ட்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, ரெக்டாங்கிள் தான் வந்து டிஃபால்ட்டு ஷேப் ஆஃப் ஏ கிளிப் விண்டோ. In the beam penetration method, the screen is coated with dash colors, red and green. Inner layer red color கோட் பண்ணியிருப்பாங்க, outer layerல green color phosphorus கோட் பண்ணியிருப்பாங்க. கலர் சிஆர்டி மானிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் சொல்லியிருப்போம். ஒன்று பீம் பெனட்ரேஷன் மெத்தட், இன்னொன்று டெல்டா ஷேடோ மாஸ்க் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீம் பெனட்ரேஷன் மெத்தடில் இந்த 2 கலர் தான் கோட் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீனில். In a true color system, the frame buffer needs 24 bits per pixel. ட்ரூ கலர் சிஸ்டம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபுல் கலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பேர். மேக்ஸிமம் எத்தனை கலர் ப்ரொடியூஸ் பண்ணலாமோ அதுதான் வந்து ஃபுல் கலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பேர். ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிறது அந்த விஷுவல் டிஸ்பிளே யூனிட்டுக்கு உண்டான மெமரி அல்லது அந்த கலர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான மெமரி. ஸோ வந்து ஒரு பிக்சலுக்கு உண்டான இன்டென்சிட்டி வேல்யூ அல்லது கலர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் பஃபரில் வந்து 24 பிட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கலர் சிஸ்டம் ட்ரூ கலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நீங்கள் சொல்லியிருப்போம், 24 பிட்ஸ் பர் பிக்சல் வந்து தேவைப்படும் ஃப்ரேம் பஃபரில் ஒரு ட்ரூ கலர் சிஸ்டத்தில். The string containing the digits 0s and 1s to specify the number of pixels for the span length and interspan spacing is called pixel mask. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் மாஸ்க் அப்படின்னா என்ன நம்ம சொல்லியிருப்போம், ஒரு டேஷ்டு டாட்டர் லைன் வரைகிறோம் அப்படின்னா ஒரு டேஷோட லென்த் எவ்வளோ இருக்கணும், அந்த ஒரு டேஷுக்கு இன்னொரு டேஷுக்கும் இடையில ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், அதை டிசைட் பண்ணுறதுக்கு உள்ளது தான் வந்து பிக்சல் மாஸ்க் அப்படின்னு சொல்லி பேர். இட் இஸ் ஏ ஸ்ட்ரிங் ஆஃப் 0s and 1s. இப்போ இங்கே உதாரணத்துக்கு இங்கே 111100 இருக்குது அப்படின்னா ஒரு டேஷோடைய லென்த் வந்து 4 பிக்சல்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் 3 பிக்சல்ஸ் வந்து அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், எம்டி ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். திரும்ப எகெயின் இதே இது ரிப்பீட் ஆகும், அதுதான் பிக்சல் மாஸ்க் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்போம் பிக்சல் மாஸ்க் அப்படிங்கிறது. ஸ்ட்ரிங் கண்டெய்னிங் த டிஜிட்ஸ் 0s and 1s டு ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ஃபார் தி ஸ்பேன் லென்த், அந்த டேஷோடைய லென்த்துக்கு, அதுக்கப்புறம் இன்டர்ஸ்பேன் ஸ்பேஸிங், ஒரு டேஷுக்கு இன்னொரு டேஷுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த டேஷ்டு டாட்டர் லைன்ஸ் வரையும் போது இந்த பிக்சல் மாஸ்கிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. When 1 bit storage per pixel is used in a frame buffer, then the frame buffer is called bitmap. ஏற்கனவே சொல்லணும் இல்லையா, ஃபுல் கலர் சிஸ்டம் அல்லது ட்ரூ கலர் சிஸ்டமில் ஒரு பிக்சலுக்கு வந்து ஒரு பிக்சலுக்கு 24 பிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்போம் ட்ரூ கலர் சிஸ்டமில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சலுக்கு 1 பிட் யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்டோரேஜில் ஃப்ரேம் பஃபரில். ஸோ அப்போ வந்து அது பிட் மேப் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர்ஸில் தான் வந்து பிட் மேப் யூஸ் பண்ணுவாங்க. கலர் மானிட்டர்ஸில் நம்ம வந்து மோர் தென் 1 பிட் தேவைப்படும். Region code is a 4-digit binary code that identifies the location of the point relative to the clip window boundaries. இந்த கோகன்-சுதர்லாண்ட் அல்காரிதம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் கோடு இருக்கும், அந்த ரீஜன் கோடை பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கிளிப் விண்டோ பவுண்ட்ரியில் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீஜன் கோடு வந்து 4-digit binary code. Then வந்து transformation which produce the mirror image of an object is called reflection. Reflection transformation தான் என்ன பண்ணுவோம், ஒரு கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்டோடைய மிரர் இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். In CRT monitors, the screen is coated with phosphorus. பாஸ்பரஸுக்கு வந்து லைட் எமிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்கள்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸில் பட்டு ஸ்ட்ரைக் ஆகும்போது தான் என்ன ஆகும், இந்த லைட் எமிஷன் நடக்கும். ஸோ அதனால் பாஸ்பரஸ் தான் வந்து என்னது கோட் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீனில் சிஆர்டி மானிட்டர்ஸில்.
The emitter takes electrical energy as input. Emitter அப்படின்னா electrical energy input-ஆ எடுத்துக்கிட்டு graphics patterns வந்து display பண்ணும், output-ஆ கொடுக்கும். இது யூஸ்வலாக வந்து ஹீட்டை எமிட் பண்ணும், அதனால் அதுக்கு எமிட்டர் அப்படின்னு சொல்லி பேர். இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் இன்புட். பாசிட்டிவ் வேல்யூஸ் ஃபார் த ரொட்டேஷன் ஆங்கிள் வில் ரொட்டேட் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், அது கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தீங்க, ரொட்டேஷன் ஆங்கிளுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் ஆப்ஜெக்டை வந்து என்னது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணோம். பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தீங்க, ரொட்டேஷன் ஆங்கிளோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் ஆகும். If Sx is not equal to Sy, then the scaling is called differential scaling. Scaling அப்படின்னா it changes the size of the object. ஸோ அதில் வந்து ஸ்கேல் ஃபேக்டர் Sx Sy அப்படிங்கிறது ஸ்கேல் ஃபேக்டர், 2 dimension ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த Sx Sy வந்து இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லி பேர். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு யூனிஃபார்ம் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லி பேர். தென் வந்து ஸ்ட்ரோக் டிவைஸ் இஸ் ஈக்குவலன் டு மல்டிபிள் கால்ஸ் ஆஃப் எ லொக்கேட்டர் டிவைஸ். லொக்கேட்டர் டிவைஸ் அப்படிங்கிறது சிங்கிள் கோஆர்டினேட் இன்புட் கொடுக்குறது யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ். அதான் கர்சர் அல்லது மவுஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது கீபோர்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து லொக்கேட்டர் இன்புட். கண்டினியூஸாக இதை மவுஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், சீரீஸ் ஆஃப் கோஆர்டினேட் இன்புட்ஸ், அது வந்து நிறைய கோஆர்டினேட் இன்புட்ஸை கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து என்னது ஸ்ட்ரோக் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்ட்ரோக் டிவைஸ் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவலன் டு மல்டிபிள் கால்ஸ் ஆஃப் ஏ லொக்கேட்டட் டிவைஸ். மவுஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் பண்ணுறது அல்லது கீபோர்ட்லேருந்து கர்சரை மூவ் பண்ணுறோம் இல்லையா, ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி, அது மாதிரி பண்ணுறது வந்து ஸ்ட்ரோக் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். If the difference in the y values of two end points is smaller than the difference in the x values, then horizontal line will be displayed. அதாவது எப்போ ஹரிசாண்டல் லைன் டிஸ்பிளே ஆகும், எப்போ வெர்டிக்கல் லைன் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் எ ரூல். அது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன் கன்ஸ்ட்ரெயின்ட்டு வெர்டிக்கல் லைன் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெர்டிக்கல் லைன் வரைகிறதுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்டு, ஹரிசாண்டல் லைன் வரைகிறதுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ y டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்மாலர் தென் தி எக்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வி கேன் கெட் தி ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. y டிஃப்ரென்ஸ்னால் அந்த y2 மைனஸ் y1 அப்படிங்கிறது இஸ் ஸ்மாலர் தென் தி எக்ஸ் டிஃப்ரென்ஸ், அதான் x2 மைனஸ் x1 அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஹரிசாண்டல் லைனை ப்ரொடியூஸ் பண்ணணும். டெப்த் பஃபர் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்டு இசட் பஃபர் மெத்தட். டெப்த் பஃபருக்கு மெத்தடுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இசட் பஃபர் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ஆப்ஜெக்ட் டெப்த் இஸ் மெஷர்டு ஃப்ரம் தி வியூ பிளான் அலாங் தி இசட் ஆக்சிஸ் ஆஃப் எ வியூ சிஸ்டம். அதனால் அதுக்கு என்ன பேர் இசட் பஃபர் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர். டெப்த் பஃபர் மெத்தடுக்கு இன்னொரு பேர் வந்து இசட் பஃபர் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேர். DDA stands for Digital Differential Analyzer. இந்த லைன் ட்ராயிங் அல்காரிதம் வந்து ரெண்டு இருக்கும், DDA அல்காரிதம் அப்புறம் பிரசன்ஹாம்ஸ் லைன் ட்ராயிங் அல்காரிதம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிஃபரன்ஷியல் அனலைசர் அல்காரிதம், அதுதான் DDA அல்காரிதம் சொல்லுவோம். அதில் வந்து இந்த dy dx அந்த வேல்யூ, அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, y ஆக்சிஸ் டிஃப்ரென்ஸ் x ஆக்சிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அந்த அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதுக்கு வந்து டிஜிட்டல் டிஃபரன்ஷியல் அனலைசர் அப்படின்னு சொல்லி பேர். A refresh buffer is used to store intensity values for each position. Refresh buffer and the frame buffer எல்லாமே ஒன்று தான். இந்த விஷுவல் டிஸ்பிளே யூனிட் மெமரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இன்டென்சிட்டி வேல்யூஸ் அல்லது கலர் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும் ஃபார் ஈச் பிக்சல் பொசிஷன். BSP stands for Binary Space Partitioning. இது வந்து இந்த விசிபிள் சர்ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட். RAS stands for renders everything you ever saw. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரிங் சிஸ்டம், சர்ஃபேஸ் ரெண்டரிங் சிஸ்டம். இந்த சர்ஃபேஸ் ரெண்டரிங் சிஸ்டம் தான் வந்து என்னது இந்த ரேஸ் அப்படிங்கிறது. ரெண்டர்ஸ் எவ்ரிதிங் யூ எவர் சா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் ரெண்டரிங் சிஸ்டம். இதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக ஏ பஃபர் மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். Refresh rate is measured by hertz.
இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டு சிஆர்டி மானிட்டர்ஸில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ்வலாக மானிட்டர்ஸில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டு சொல்லுவோம். அதாவது எத்தனை ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும், ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து மெஷர் பண்ணுறது ஹெர்ட்ஸ். அதுதான் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். The clipping which clips the entire string which is not inside the clip window is called, ஒரு ஸ்ட்ரிங்கோட என்டையர் பார்ட்டும் உள்ளே இருக்கணும், அப்போ தான் சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கிளிப்பிங் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. the clipping which clips the entire string which is not inside the clip window. ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லாகவே உள்ளே இருக்கணும், இருந்தால் தான் சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம், இல்லைன்னா கிளிப் பண்ணிவிடுவோம். பாதி உள்ளே இருக்குது பாதி வெளியில் இருக்குது அந்த ஸ்ட்ரிங்கோடைய பார்ட் அப்படின்னா அது வந்து கிளிப்பிங் பண்ணிடும். அது வந்து என்னது ஆல் ஆர் நன் ஸ்ட்ரிங் கிளிப்பிங். ஆல் ஆர் நன் ஸ்ட்ரிங், அந்த என்டையர் ஸ்ட்ரிங்குமே என்ன இருக்கணும், உள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம், இல்லைன்னா அதை வந்து கிளிப்பிங் பண்ணிவிடுவோம். ஆல் ஆர்க்கு நன் கேரக்டர் அப்படின்னா எந்தெந்த கேரக்டர்லாம் உள்ளே இருக்கோ அதை சேவ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவோம், எந்தெந்த கேரக்டர்லாம் வெளியில் இருக்கோ அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுவோம் அல்லது கிளிப்பிங் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ கலர் சிஸ்டம் கேன் ப்ரொடியூஸ் அப் டு 17 million colors. அதான் நியர்லி 17 million கலர்ஸ் வந்து ட்ரூ கலர் சிஸ்டமில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதான் ஃபுல் கலர் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா. 24 பிக்சல்ஸ் பர் பிட், 24 பிட்ஸ் பர் பிக்சல் ஃப்ரேம் பஃபரில் தேவைப்படும். ஸோ அட் மேக்ஸிமம் வந்து 3 மெகாபைட்ஸ் தேவைப்படும் ஃப்ரேம் பஃபருடைய மெமரி. ஸோ அப்போ அது வந்து வி கேன் ப்ரொடியூஸ் நியர்லி 17 million கலர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.